வணக்கம். சென்னை மூலக்கடையிலேருந்து ஹசரத் தீன் பேசுகிறேங்க. இன்றைக்குடைய டாபிக் என்னன்னா இப்போ ரெகுலராக வர மாதிரி தான் எனக்கு ஒரு கால்ஸ் வந்திருக்கு. ஐயா நாங்கள் வீட்டில் எந்நேரமும் ஒரு கெட்ட ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது. ஒரு கெட்ட தூக்கம், ஒரு நிம்மதியான தூக்கம் கிடையாது. கெட்ட கெட்ட கனவாக வருது. எனக்கு எந்நேரமும் தூங்கினா ஒரு கனவுல இந்த பிளட்டாக போகிற மாதிரி தெரியுது. ஒரு எந்நேரமும் இந்த கொலை, இந்த பாம்பு, இந்த தேள், இந்த மாரி எல்லாம் கெட்ட கெட்ட கனவாக வருது. தூக்கத்தில் நான் நிறைய டிஸ்டர்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் 2-3 வகைங்க இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சூனியம் உங்களுக்கு யாராவது வச்சு இருந்தாங்கன்னா இந்த மாரி உங்களுக்கு ஒரு கெட்ட கெட்ட கனவு வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதேமாரி நமக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்மளும் கொஞ்சம் தவறு பண்ணிடுறோம். என்ன தவறு என்னன்னா, பெண்கள், வயசுக்கு வந்த பெண்களாக இருந்தாலும் சரி, வயசுக்கு வந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை வயசுக்கு வந்த வயசானவங்க லேடிஸாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு பிரச்சனை என்னன்னாக்கா, அவங்களுக்கு மாதவிடாய், அதாவது பீரியட்ஸுன்னு அந்த டைமில் அந்த பீரியட்ஸ் துணி என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து அதை அப்படியே ஒரு குப்பையில் போட்டுருவாங்க. நிறைய பேர் 99% அதான் பண்ணுறாங்க. ஸோ அதை அப்படி பண்ணவும் கூடாது. நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் இது பண்ணவும் மாட்டாங்க. இதனால் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தான் வரும். அது நம்ம நினைக்கிறோம், மாதவிடாய் அது பேட் வைக்கிறோம், தூக்கி குப்பையில் கவரில் போட்டு கட்டிடணும், அப்படி தூக்கி போட்டுறோம், அப்படி அதை சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அந்த காலத்துலலாம் வாஷ் பண்ணி போடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ எங்கள் வீட்டிலலாம் லேடிஸுங்க இருக்காங்கன்னா எல்லாமே வாஷ் பண்ணி தான் போடுவோம். வாஷ் பண்ணி தான் போடணும். அது எப்படி கெலீஜுன்னா, உங்களுக்கு அது கெலீஜு, அதை நீங்கள் வெளியே போட்டிங்கன்னா எல்லா விதங்கள் காற்று கருப்போ அதை நம்மளை அதை அட்டாக் பண்ணாது. அந்த கெலீஜ் இழுப்பு தன்மை இருக்கும். அவர் வயசுக்கு வந்த பொண்ணு, அந்த பொண்ணு வர பீரியட்ஸு, அது எவ்வளோ நீச்சு ஸ்மெல் இருக்கும் தெரியுங்களா? அந்த நீச்சு ஸ்மெல்லாலே என்ன ஆகுனா, காற்று கருப்பு, அந்த கெட்ட ஆவிகள் எல்லாமே அந்த இழுப்பு தன்மை இருக்கும். அதுக்கு அந்த இழுப்பு தன்மை இருந்துச்சுனாலே அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, போட்டுட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சொல்லுவாங்க பாருங்கள், வயசுக்கு வந்த பொண்ணு அடிக்கடிக்கு எனக்கு வயிறு வலிக்குதுமா, எனக்கு கெட்ட கெட்ட கனவாக வருதுமா, தூங்க முடியலம்மா, நல்லா இருக்குண்ணே, வலி இருக்குமா எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம அந்த பீரியட்ஸ் துணியத்து போடுறதுனால தான் வர வினைகள். தயவுசெய்து அந்த எக்காரணத்துக்கு அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. வருது தான் எடுக்கிறீங்களா, துணி என்ன பண்ணுறீங்க, பால் மாறாமல் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டு, ஒன்று பால் மாறாமல் பள்ளம் தோண்டி புதைச்சிருங்க. இல்லைனா வெளியில் போய்ட்டு லைட்டாக ஒரு தீக்குச்சி வச்சா கப்புன்னு எரிஞ்சிட போகுது, பவுடராகி தூக்கி போடுங்க. அதை நீங்கள் அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா இந்தமாரி பிரச்சனைகள் தான் வரும். எதையாவது ஒரு மிருக ராசிகள், ஆவிகள்ன்றது ஆவியாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஜீவராசிகள் மேலே கூட ஆவிகள் வருது, தெரியுதுங்களா? அதெல்லாம் அந்த துணி மேலே மோந்து பார்த்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட ஆள் உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. உங்களுக்கு தான் அந்த உடம்புல தலைமுடி கொட்டுறது, அந்த உடம்பெல்லாம் அந்த சரிப்பு சொறி அந்த மாதிரி வருது, வயிற்று வலி அடிக்கடி வருது, மாதத்தில் 2 தடவை பீரியட்ஸ் வருது, பீரியட்ஸ் வர சொல்ல கருப்பாக இதாக வருது. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் இந்தமாரி நம்மளும் பண்ணுற தவறால் தான். அதேமாரி அந்த தவறு நம்ம யாராவது நம்மளுக்கு வேண்டாத வேலை அதை வச்சு நம்ம சூனியம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? நம்மளுடைய பிளட்டு வச்சு நம்ம சூனியம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும். சுத்தபத்தமாக அதை வச்சு தூக்கி போட்டுடணும். அது ரொம்ப முக்கியமான பொருள். அதை கெலிஜன் வச்சு தூக்கி போட்டுறக்கூடாது. அதை சுத்தம் பண்ணி நீங்கள் போட்டு எரிச்சிருங்க, இல்லை பள்ளம் தோண்டி புதைச்சிருங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல நன்மைகள், நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, இதுதான் பிரச்சனை. நமக்கு உடம்பு வலி, கை கால் வலி, ஏதாவது ஒரு மிருகம் மோந்துச்சுன்னா அது தேவையில்லாமல் கால் வலியாக உடம்புல அட்டாக் ஆகி பொண்ணுக்கு இந்த சொறி, சரங்கு, இந்த முடி கொட்டுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். காரணம் இந்தமாரி சின்ன சின்ன தவறால் தான் வர பிரச்சனைகள். தயவுசெய்து அதுமாரி அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மெசேஜ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு போதுமான எதனா ஒரு மெசேஜ் அவங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக இது தேவைப்படுற மெசேஜ் தான். இதுவுமே இல்லை, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்தமாரி பேய், பிசாசு, பில்லி, சூனியங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். கணவன் மனைவி பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், காதல்கள் பிரச்சனைகள் எந்த ஃபோன் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கீழே உங்களுக்கு ஃபோன் டிஸ்பிளேலேயே வரும். தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் எடுக்கலை, நான் மிஸ் கால் இருக்கும், நான் ரிட்டர்ன் கால் உங்களுக்கு திருப்பி பண்ணுவேன் உங்களுக்கு. சரிங்களா? பார்த்து இல்லைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.